இப்போது அப்பப்போ தான் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. நீங்கள் இப்போ பட்டிமன்றம் பண்ணுறத மிஸ் பண்ணுறீங்களா? இப்போ வந்து பட்டிமன்றம் பண்ணுறோம். இப்போ பாடநூல் கழக தலைவர் ஆனது பிற்பாடு பொது நிகழ்ச்சிகள், அதாவது கோயில் திருவிழாக்கள் அதிலெல்லாம் பண்ண முடியாது. காரணம், நான் ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் வருவாங்க. அதில் ஏதாவது நான் ஒரு மாற்று கருத்து சொல்லிட்டா அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக சோஷியல் மீடியாவில் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ப்ரோட்டோக்காலே இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் அரசு பொறுப்பில் இருக்கவங்க பொது நிகழ்ச்சிகளில் போய் பேசக்கூடாதுன்னு. ஆனால் புத்தக திருவிழாக்களில், ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, முக்கியமான கல்லூரிகளில் நடக்கக்கூடிய விழாக்கள், ஸ்கூலில் நடக்கிற ஆண்டு விழா, இதிலெல்லாம் போய் பேசிகிட்ருக்கேன். அங்கெல்லாம் பட்டிமன்றம் நடந்துகிட்டு தான் இருக்குது. பொதுமக்கள் அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் மேடையில் பட்டிமன்றம் நடத்துறதுக்கு அந்த புத்தக திருவிழா மட்டும்தான் இப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இந்த கோயில் திருவிழாக்களில் நடக்கிற பட்டிமன்றம் இப்படி ஒரு 4 ஆண்டுகளாக இப்போ நடத்த முடியறதில்ல. ஒன்றும் பெரிய இழப்பு மாதிரி தெரியல. இன்றைக்கி வந்து பட்டிமன்றத்தில் ஆன்லைனில் மக்களோட இன்னும் நெருக்கமாக தான் இருக்கேன்.